எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 விதமான சர்பத் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இளநீரோட பால் சேர்த்து ஒரு சர்பத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் பால் சர்பத்து. இப்போ வெக்க காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசியை விட தாகம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இந்த மாதிரி 2 சர்பத்தும் எப்படி செய்யணுன்னு தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சர்பத்துக்கு முதல்ல சப்ஜா விதையை ஊற வச்சிடலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த சப்ஜா விதை என்ன பயனுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ இதை குறைஞ்சது 10 நிமிஷமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் நான் இப்போ சர்பத்துக்காக 3 கலரில் ஜெலியை ஏற்கனவே செய்துட்டு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி அதை எப்படி செய்யணுன்ற வழிமுறையும் அதிலேயே போட்டிருக்கும். நீங்கள் அதன்படி செய்துட்டு வெட்டி வச்சுக்கோங்க. இது போல் இப்போ இந்த சர்பத்தில் முதல்ல நம்ம இளநியும் பாலும் சேர்த்து எப்படி சர்பத்து செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதில் 500 மில்லிலீட்டர் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இந்த சர்பத்தினுடைய அளவு. இதில் அரைவாசி இளநீ, அரைவாசி பாலில் செய்ய போகிறேன். இப்போ இது 250 ml கப்பு. இதில் 1 கப்பு நான் எடுத்துக்க போகிறேன் இளநீ. இது நான் கடையில் வாங்கின இளநீ தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதை நீங்கள் சேர்த்து செய்யும்போது கூட நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ நான் பால் 1 கப்பு ஊற்ற போகிறேன். இது கடையில் வாங்கின பால் தான். நீங்கள் எல்லாமே பதப்படுத்தி வச்சிருக்கிறபடினால நாங்கள் காய்ச்சி அதை ஆற வைக்க தேவையில்லை. அப்படியே அந்த பால் கூலாக இருக்கும்போதே நாங்கள் ஊற்றிக்கலாம். நான் இதில் ஐஸ் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்லை. என்னென்னு சொன்னால் எல்லாமே குளிராக இருக்கிறபடினால இதுவும் 1 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம எசன்ஸ், அதாவது சர்பத்து சிறப்பு நான் சேர்க்க போகிறேன். இது இந்த அரை லிட்டருக்கு நீங்கள் இதால் 2 இருந்து 3 மேசக்கரண்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 மேசக்கரண்டி, 2 மேசக்கரண்டி, இன்னும் ஒரு அரை கரண்டி விடுறேன். காணாட்டி சேர்த்து விடலாம். இப்போ இது கூட இனிப்புக்காக நான் சீனி அல்லது தேன் பாவிக்கலாம். நான் இதில் தேன் பாவிக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் விட்ட அந்த சர்பத் சிறப்பு இருக்கு இல்லையா, அதிலும் இனிப்பு இருக்கும். அதனால் நாங்கள் 1 மேசக்கரண்டி அளவுக்கு இதில் தேன் சேர்த்தா போதும். இப்போ இதை மாதிரி சேர்த்து போட்டு இப்போ இதை நான் பிளெண்டரில் போட்டு அடிக்க போகிறேன். இப்போ இதை நேராக நீங்கள் கிளாஸுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது போல் நீங்கள் பிளெண்டரில் அடித்து எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள் சப்ஜா விதை எப்படி ஊறியிருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் எவ்வளவு தேவையோ நாங்கள் அவ்வளோதை இதுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூட குறைய சேர்க்குறதுனால உங்களுக்கு தீமை இல்லை. நான் ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஜெலின்ற கலர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவைன்றதை பொறுத்து எல்லா கலரில் நாங்கள் சேர்க்கும்போது பார்க்கும்போது அழகாகவும் சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்கும். இப்போ அழகுக்காக கொஞ்சம் பிஸ்தா போட்டுக்கிறேன் மேலே. அதோடு சேர்த்து கொஞ்சமாக அதனுடைய சிரப்பில் கொஞ்சம், அவ்வளோதாங்க. இளநீ பால் சேர்த்து சர்பத் ரெடி ஆகிட்டு, அடுத்தது ஐஸ்கிரீம் பால் சர்பத்து. அதுக்கு அரை லிட்டர் பால், அதாவது 2 கப்பு பால். இந்த பால் திக்கான பால். இந்த மாதிரி திக்கான பால் தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் காய்ச்சி எடுக்கிறேன்னு சொன்னாலும் நல்ல திக்கான பாலாக காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதோட கூட 1 மேசக்கரண்டி அளவுக்கு டின் பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி டின் பால் சேர்த்து இந்த சர்பத் செய்யும்போது இன்னும் அதனுடைய வாசமும் ருசியும் அதிகமாக இருக்கும். அடுத்து இதுக்கும் 2 இருந்து 3 மேசக்கரண்டி அளவுக்கு இந்த ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுடைய இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் கூட, சிலருக்கு கூட கலர் விருப்பமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நான் ஆற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 கப் சேர்த்து ஆற்றிக்கலாம். எல்லாத்தையுமே பிளெண்டர்லாம் அடிக்கணும் வேண்டிய இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஆற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஆற்றி எடுத்த சர்பத்தை அப்படியே சர்வ் பண்ணுற கிளாஸுக்கு மாற்றிடலாம். இப்போ அதுக்கு போட்ட மாதிரியே எல்லா ஜெல்லியிலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
2 டீஸ்பூன் அளவுக்கு அல்லது 3 டீஸ்பூன் போடலாம். எவ்வளோ போட்டு சாப்பிட்றன்றது உங்களை பொறுத்தது. கொஞ்சம் கூட போட்டாலும் கூட நல்லாயிருக்கும். போட்டுட்டு இப்போ வந்து கடைசியாக நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் போட போகிறோம். ஐஸ்கிரீம் வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். இதுக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக அதனுடைய சிரப். ஓகே நண்பர்களே, 2 விதமான சர்பத்தை எப்படி வீட்டில் செய்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க. இதே போல் உங்களுடைய வீடுகளிலும் செய்து பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.